Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Prestige Presents Dining Table with Rajeshwari. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ராஜேஸ்வரி. Prestige Present Dining Table co-sponsored by Milky Mist. இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறேன்னா ப்ரான் பாப்கார்ன். தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரான் பாப்கார்ன் செய்ய தேவையான பொருட்கள்: ப்ரான், தனியாத்தூள், முட்டை, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், எண்ணெய், லெமன், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், கார்ன்ஃப்ளவர், உப்பு. ஃபர்ஸ்ட் ப்ரானுக்கு மசாலா போடணும். ஸோ அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ப்ரான் நான் 500 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ப்ரான் உள்ளே அந்த குடலெல்லாம் எடுத்துட்டு முழுசாக இருக்கிற ப்ரான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, முழுசாக பொரிச்சு எடுக்கும்போது அந்த ஒரு கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்காது. சின்னதாக அந்த லைட்டாக ஒரு சாஃப்ட்னஸ் கிடச்சிரும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் ப்ரானை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ப்ரான் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த டிஷ் ரொம்ப ஈஸியான டிஷ் தான். இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு, கஷ்டம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிம்பிளாக குக் பண்ணிடலாம் இந்த டிஷ் ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். போதும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தனியா பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். போதும். ஸோ இதெல்லாம் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ எக்கு எடுத்திருக்கேன். ஒரு எக்கு இதில் சேர்த்துடலாம். எக்கு சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இது கலந்து விட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா இந்த மசாலா கூட நல்லா ஊறணும் இந்த ப்ரானு. ஸோ 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக மசாலா போட்டிருக்கோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டோம். ஸோ இந்த ஃப்ளோர் கூட அப்படியே கார்ன்ஃப்ளவர் கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ப்ரான் எடுத்து ஒன்று ஒன்றா இதில் பெரட்டி தட்டில் எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ ஒரு ப்ரானாக எடுத்து கார்ன்ஃப்ளோரில் போட்டு பெரட்டி தட்டில் எடுத்து தனியாக வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு டேஸ்டியான ப்ரான் பாப்கார்ன் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரானையும் பெரட்டி எடுத்துக்கணும். ஸோ எல்லா ப்ரானும் கார்ன்ஃப்ளோரில் மிக்ஸ் பண்ணி பெரட்டி எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பாத்திரத்தில் காய வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டோம். இது ஒரு 5 minutes எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ப்ரான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ப்ரான் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறமா ப்ரானை திருப்பி விட்டுக்கலாம். ப்ரான் வந்துட்டு ரொம்ப நேரம் குக் ஆச்சுன்னா, ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அது சாப்பிடும்போது எப்படி சொல்கிறது, ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டிங்கன்னா ப்ரான் நல்லா இருக்காது. ப்ரான் வந்து ஒரு 5 minutesலேயே வெந்துடும். ஸோ ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க. இந்த பக்கம் ஒரு 2 minutes, இந்த பக்கம் ஒரு 2 minutes இருந்தாலே போதும். ஃப்ளேம் வந்து ஹைலே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 minutes ஆகிடுச்சு. ஸோ ப்ரான் வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற ப்ரானையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மொத்தமாக போட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பாப்கார்ன் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது தனித்தனியாக, அதாவது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா தான் அந்த கிறிஸ்பினஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. பிளேட்டில் மாற்றிக்கலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்டியான ப்ரான் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. அழகாக பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. டேஸ்டியான ப்ரான் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான டிஷ்ஷஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தாங்க. சரிங்கம்மா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஸ்வரி. பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள், கோ ஸ்பான்சர்ட் பை மில்கி மிஸ்ட். பாய்.